ஸ்ரீலங்கால அன்னைக்கு நைட் எதிர்ச்சி அந்த பக்கமா போகும்போது திடீர்னு என் கண்ணில் பட்ட இடம் தான் இந்த ஃபீஸ்ட். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல, அடடே பேரே சும்மா அட்டகாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அதே ஆர்வத்தோட குடுகுடுன்னு உள்ள போனா என்னடா ஒண்ணுமே இல்ல. ஐயோ, அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இது ரெஸ்டாரண்ட் கிடையாது, இது ஒரு கிச்சன் அவுட்லெட். அதாவது டேக் அவே அண்ட் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும், மத்தபடி ஆர்டர் பண்ணி அங்கேயே இருந்தாலும் சாப்பிட முடியாது. சோ இந்த பிளேஸ் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொழும்பு வெள்ளவத்த WS சில்வர் ரோட்ல தான் இருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், வேணுங்கிறவங்க டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஏரியால இப்படி ஒரு இடம் இருக்குதுங்கிறத நிறைய பேருக்கு தெரியல, இன்க்ளூடிங் மீ. உள்ள போனா இடமும் கொஞ்சம் குட்டியா ஆம்பியன்ஸும் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கும். நாங்க அன்னைக்கு போனது நைட் டின்னர் டைம்ங்கறனால ஃபுட் வந்து ரொம்ப ஹெவியா அண்ட் ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணாம ஃபுல்லா பரோட்டா சைட் போயிட்டோம். அண்ட் ஆல்சோ அவங்க மெனுலயும் நிறைய பரோட்டா வெரைட்டிஸ் தான் இருந்துச்சு. அந்த வகையில நாங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ரொட்டி, சிக்கன் முர்தாபா, சிக்கன் சீஸ் கொத்து, சிக்கன் தம் பாட் பரோட்டா, அதுக்கும் மேல டெசர்ட்டுக்கு மட்கா பாயாசம் அண்ட் வட்டலப்பம்னு சொல்லி ஏகப்பட்டது ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது இல்லாம இவங்க கிட்ட வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷலே கேரளா குசின்ஸ் தான். ஸ்டார்டிங் வித் கேரளா பீஃப் ஃப்ரை, சிக்கன் மலபார், சம்மீன் மௌலின்னு லஞ்சில தொடங்கி கேரளா பரோட்டா, நந்தன் கோழிக்கறி, கேரளா பெரி பெரி சிக்கன், கேரளா ஸ்டைல் ஃபிஷ் மௌலி, மலபார் ஃப்ரைட் சிக்கன் டின்னருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான கேரளா ஐட்டம்ஸ் இருக்கு. இப்ப நான் சொன்னதுலாம் அதுல 1-2 தான், அது இல்லாம வேற வேற குசின்ஸ்னு சொல்லி நிறைய சாய்ஸஸ் இருக்கு. நாங்க ஆர்டர் பண்ணது வாரத்துக்கு எப்படியே 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகும்னு சொல்லி இருந்தாங்க. எது 15 நிமிஷம் ஆகுமா, அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்க கடைக்காரரு இருங்க பாய் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ள போனாரு. அப்படி என்னதான் பண்ண போறாருன்னு சொல்லி நாங்களும் அப்படியே கிச்சனுக்குள்ள போனோம். கிச்சன்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே ரொம்ப பரபரப்பா நம்ம ஆர்டர் பண்ணதை சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சைடுல வேற வேற ஆர்டரும் போகுது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கேட்ட சிக்கன் ரொட்டியை ஒருத்தர் ரொம்ப பக்குவமா அழகா ஒரு கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு பேக் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன மண் சட்டியில ஒருத்தர் வாழை இலைய போட்டு அதுல பரோட்டாவை வச்சு அது மேல சிக்கன் குழம்பு ஊத்தி அப்படியே லேயர் லேயரா பரோட்டா கறின்னு அடுக்கி கொஞ்சோண்டு கொத்தமல்லியை மலைச்சாரல் மாதிரி தூவி அது மேல வெள்ளை வெள்ளையர்னு ஒரு ஆம்லேட்டை வச்சு அந்த சட்டியை பேக் பண்ணி ஒட்டு மொத்தமா அடுப்புல வச்சு ஹீட் பண்றாங்க. என்னன்னு கேட்டா இதுதான் டம் பாட் பரோட்டாவா. இது சூடாகிற டைம்ல இன்னொரு பக்கம் ஒருத்தர் கடாயில நெருப்பெல்லாம் காட்டி ரொம்ப ஃபயரா சமைச்சுக்கிட்டு இருந்தாரு. சட்டியை எட்டி பார்த்தா ஏதோ பால் கோவா கிண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு நானும் என்னென்ன இது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு தம்பி இதுதான்ப்பா சீஸ் கொத்து அப்படின்னு சொன்னாரு. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. சீஸ் கொத்து போட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இன்னொரு பக்கம் ஒருத்தர் ஏதோ வெள்ளை வெள்ளையர்னு ஒண்ணு எடுத்து நாசுக்கா 4 வெட்டி ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டா இதுதான் நம்ம கேட்ட அந்த சிக்கன் முர்தாபாவா. பாக்குறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு. அண்ட் அதை பேக் பண்ண விதமும் ரொம்ப நீட்டா கேர்ஃபுல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அந்த சீஸ் கொத்துமே ஒரு பாக்ஸ்ல அழகா வாழையிலைய வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. அதே நேரம் அந்த அடுப்புல வச்ச சட்டியுமே நல்லா சூடாகிடுச்சு. இதெல்லாம் போக ஃபைனல் டச்சா டெசர்ட் நம்ம ஆர்டர் பண்ண மட்கா பாயாசம் குட்டியா கியூட்டா 2 மட்பாட்ல பாயாசத்தை வச்சு அது மேல பாதாம் பிஸ்தாலாம் போட்டு அது கூட நம்ம கேட்ட வட்டலப்பம் ஒரு டப்பா சைஸுக்கு தராங்க. நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே இப்ப இங்க இருக்கு. இவ்வளவுக்கும் பில் எவ்வளவு ஆச்சுன்னா 6690 ரூபாய் ஒன்லி. டோன்ட் வரி, இங்க கோகோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. கோகோனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல அதை பத்தி டீடைலா சொல்லியிருப்பேன், சேனல்ல செக் பண்ணி பாருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா கோகோங்கிறது ஒரு பேமெண்ட் மெத்தட். உங்க டோட்டல் பில்ல 3ஆ பிரிச்சு 3 மாசத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாம் வித் 0 இன்ட்ரெஸ்ட். ஈஸியா இருக்குதுல. சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிட்டு சட்டு புட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டு பேக்கேஜை ஓபன் பண்ணா எல்லாமே அப்படியே சூடாவே இருக்கு. நாங்க வீட்டுக்கு வாரத்துக்கு 15 நிமிஷத்துக்கு மேல ஆகியிருக்கும். பட் இன்னுமே சாப்பாடு சூடா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு காரணம் இவங்க பேக்கேஜிங்க்கு அதிகமா ஃபாயில் பேப்பர் தான் யூஸ் பண்றாங்க. நாங்க வாங்கின சாப்பாடு எதுலயும் பாலித்தீன் ஷீட் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ரொட்டில இருந்தே போவோம். டேஸ்ட் வந்து எதுவும் டிஃபரெண்டாலாம் இல்ல, யூசுவல் டேஸ்ட் தான். நார்மல் சிக்கன் ரொட்டி மாதிரி தான் இருந்துச்சு. பிரைஸ்னு வரும்போது நாங்க வாங்கினது 2 ரொட்டி 640, 1 320 ரூபாய். டேஸ்ட் எல்லாம் நல்லா இருந்தாலும் பிரைஸும் ரொம்ப முக்கியம். சோ 320 ரூபாய் கொஞ்சம் கூடங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் முர்தபா பாக்குறதுக்கு அழகா, டேஸ்டும் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே வச்சிருந்தாங்க. சிக்கன் பீசஸுமே ஹார்டா இல்லாம ரொம்ப சாஃப்டா இருக்கு. அடுத்து டம்பாட் பரோட்டா பாக்குறதுக்கு செம்மையா அரோமால இருந்து ஃபிளேவர் டேஸ்ட்னு சொல்லி எல்லாமே ஓகேவா இருக்கு. என்ன போக போக உப்பு கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பை மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். ஆர்எல்ஸ் மேபி கிரேவி வந்து அதிகமா இருந்தது ஒரு காரணமா இருக்கலாம். அது இல்லாம சாப்பாடு வாங்கி ரொம்ப நேரம் கழிச்சு தான் நாங்க பேக்கேஜே ஓபன்
பண்ணோம். அந்த வகையில பரோட்டா வந்து அந்த கிரேவில ரொம்ப நேரமா மேரினேட் ஆகிடுச்சோ என்னவோ. மத்தபடி மேல வச்சிருந்த ஆம்லெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லேயர் பரோட்டா அண்ட் சிக்கன் பீசஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதுல உப்பு அந்த அளவுக்கு அதிகமா தெரியல, அடியில மட்டும்தான். அது இல்லாம சிக்கன் சீஸ் கொத்து உப்பு சப்பெல்லாம் அளவா குறை சொல்லாத அளவுக்கு எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. மில்க் அண்ட் சீஸ் எல்லாம் நல்லா தாராளமா போட்டிருந்தாங்க. டேஸ்ட் உண்மையிலேயே அட்டகாசமா இருக்கு. அண்ட் இதை சாப்பிடும் போது தான் நாங்க ஒரு விஷயத்தை சுதாரிச்சோம். பரோட்டா வெரைட்டிஸ்ங்கிறதெல்லாம் தாண்டி நாங்க வாங்குனது எல்லாமே சிக்கன் ஐட்டம்ஸா தான் இருக்கு. சிக்கன் ரொட்டி, சிக்கன் முர்தபா, சிக்கன் தம் பாட் பரோட்டா, இப்போ இந்த சிக்கன் சீஸ் கொத்துன்னு சொல்லி எல்லாம் சிக்கனாவே ஆர்டர் பண்ணியிருக்கோம். அட கடவுளே. பட் இவங்க கிட்ட சிக்கன் இல்லாம பீஃப் அண்ட் ஃபிஷ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. ஈவன் இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல இவங்களுடைய ரிவ்யூஸ்லாம் பார்த்திருந்தோம். 1-2 நெகட்டிவ் இருந்தாலும் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது இவங்களுடைய அந்த கேரளா குசின்ஸ். அதுலயும் முக்கியமா பீஃப் ரோஸ்ட் அண்ட் ஃபிஷ் மௌலி. நாங்க போன டைம் அது அவைலபிளா இல்ல. சப்போஸ் நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஆர்எல்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதா இருந்தா அந்த டிஷஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சா ட்ரை பண்றேன். நாங்க வாங்கின இந்த சீஸ் கொத்து அண்ட் டம் பாட் பரோட்டா இது ரெண்டுமே சேம் பிரைஸ் 1460 ரூபாய் தான். பட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அந்த டம் பாட் பரோட்டா வந்து வேல்யூ ஃபார் மணி 1460க்கு உண்மையிலே வர்த்து தான். அந்த உப்பு தான் அடியில கொஞ்சம் தூக்கலா தெரியும். வாங்கின உடனே டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. சீஸ் கொத்தம் டேஸ்ட்ல பக்காவா இருந்தாலும் பிரைஸ் தான் கொஞ்சம் ஓவரா தெரியும். மத்தபடி நாங்க வாங்கின எதுவும் குவான்டிட்டியில பஞ்சமே இல்ல. அண்ட் இது போக ஃபைனல் டச்சிங்கா இருக்கிற இந்த மட்கா பாயாசம், இதை பார்க்கும்போது லைட்டா அந்த மட்கா குல்ஃபி மாதிரி தான் இருந்துச்சு. சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சேன். அட நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்கு. ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப ஓவரா இல்லாம டீசென்ட்டான டேஸ்ட் தான். அதே மாதிரி வட்டலப்பம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டெசர்ட், எக்ல செஞ்சிருப்பாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. நாங்க வாங்கின இவ்வளவுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த வட்டலப்பம் தான், அடுத்து சீஸ் கொத்து, தேர்ட் இந்த டம் பாட் பரோட்டா. சோ நீங்க விதவிதமான பரோட்டா வெரைட்டிஸ் அண்ட் கேரளா குசின்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்க கிச்சன்ல ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைன் ஆர்டர்ஸ் இல்லாம இவங்க கேட்டரிங் சர்வீஸும் செய்றாங்க. therefore that's it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு another brand new வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். This is Mr. Buddy Man. Tada bye bye. See you.